நண்பர்களே, இன்றைய உலகத்தில் நிறைய பேர் வெளியில் சிரித்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் அவர்கள் மிகவும் காயப்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக தோன்றும். இதுதான் வாழ்க்கையா என்று கூட நமக்கு தோன்றும். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா நண்பர்களே? வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மால் எதையும் செய்ய முடியாத மாதிரி தோன்றும். சிலருக்கு பணப்பிரச்சனை, சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு மனதுக்குள் சொல்ல முடியாத வேதனை. அப்போ சில நேரங்களில் இதுதான் என் வாழ்க்கையா என்று கூட தோன்றும். ஆனால் ஒரு உண்மை என்ன தெரியுமா? இருட்டு அதிகமாக இருக்கும் நேரம்தான் விடியல் வரப்போகும் நேரம். வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது, மழை பெய்யாத வானமில்லை, கஷ்டம் வராத வாழ்க்கையும் இல்லை. ஆனால் அந்த மழை எப்போதும் நீடிக்காது. ஒரு நாள் சூரியன் கண்டிப்பாக உதிக்கும். நாம் வாழ்க்கையில் சந்திக்கும் கஷ்டங்கள் நம்மை உடைக்க வரவில்லை, அது நம்மை வலிமையான மனிதனாக மாற்ற வருது. ஒரு விதையை பாருங்கள், அது மண்ணுக்குள் புதைக்கப்படுகிறது, இருட்டில் இருக்கும், அழுத்தத்தையும் சந்திக்கும். ஆனால் அதே விதைவான் ஒரு நாள் பெரிய மரமாக வளரும். அதே மாதிரி இன்று நீ சந்திக்கும் கஷ்டம் ஒரு நாள் உன்னை உயர்த்தும். தமிழில் இன்னொரு நல்ல வார்த்தை இருக்கிறது, முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை. ஆனால் அதற்கு 3 விஷயம் தேவை: நம்பிக்கை, பொறுமை, முயற்சி. இந்த 3 இருந்தால் எந்த மனிதனும் வாழ்க்கையில் உயர முடியும். நண்பர்களே, உன் வாழ்க்கை இன்று எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை: காலம் மாறும். இன்று கஷ்டம் இருந்தாலும் நாளை சந்தோஷம் வரும். இன்று தோல்வி இருந்தாலும் நாளை வெற்றி வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் செய்யாதீர்கள், கைவிடாதீர்கள். ஏனெனில் கைவிடும் மனிதன்தான் தோல்வியாளன். ஆனால் முயற்சி செய்யும் மனிதன் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றியாளன் ஆகுவான். அதனால் நண்பர்களே, இன்று முதல் உன்னை நீ நம்பு, உன் கனவுகளை நம்பு. வாழ்க்கை உன்னை எவ்வளவு சோதித்தாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிக்கொள்: நான் கைவிட மாட்டேன். ஒரு நாள் நீ இன்று சந்திக்கும் இந்த கஷ்டத்தை நினைத்து சிரிப்பாய். இருட்டு எவ்வளவு இருந்தாலும் ஒரு சிறிய ஒளி வந்தால் போதும் உன் வாழ்க்கை மாற. இந்த 7 விஷயங்களை மனதில் வைத்தால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வந்தாலும் நாம் முன்னேற முடியும். நம்பர் 1, உன்னை நீ நம்பு. இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை நம்பாமல் இருக்கலாம், ஆனால் நீ உன்னை நம்ப வேண்டும். ஒரு மனிதன் தன்னம்பிக்கை இழந்தால் அவன் எல்லாவற்றையும் இழந்தவனாகி விடுவான். நீ உன்னை நம்பினால் உலகமே உன்னை நம்ப ஆரம்பிக்கும். விதி நம்பர் 2, தோல்வியை கண்டு பயப்படாதே. வாழ்க்கையில் வெற்றி பெறாத மனிதன் இல்லை, ஆனால் தோல்வி பார்க்காத மனிதன் கூட இல்லை. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். ஒவ்வொரு தோல்வியும் உன்னை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். கவலை கொள்ளாதே. விதி நம்பர் 3, பொறுமை கற்றுக்கொள். நாம் விதை போட்டவுடனே மரம் வராது, அதேபோல நாம் முயற்சி செய்தவுடனே வெற்றி வராது. பொறுமை பிளஸ் முயற்சி = வெற்றி. கொஞ்சம் காத்திரு. விதி நம்பர் 4, நெகட்டிவ் மனிதர்களை தவித்து விடுவது நல்லது. நம் வாழ்க்கையில் சிலர் இருப்பார்கள், அவர்கள் எப்போதும் நீ முடியாது, இது வேலையாகாது என்று சொல்வார்கள். அந்த மாதிரி மனிதர்களை சற்று தூரத்தில் வைத்துக்கொள். பாசிட்டிவ் எனர்ஜி தான் வாழ்க்கையை மாற்றும். விதி நம்பர் 5, சிறிய முன்னேற்றத்தை கொண்டாடு. அந்த சிறிய முன்னேற்றங்களை நாம் கவனிக்க வேண்டும். சிறிய வெற்றிகள் தான் பெரிய வெற்றிக்கு வழி. விதி நம்பர் 6, உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள். மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கை அழகாக இருக்கும். தியானம், பிரார்த்தனை, நல்ல சிந்தனை இவையெல்லாம் மனதை அமைதியாக்கும். விதி நம்பர் 7, எப்போதும் கைவிடாதே. வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதே: இந்த காலமும் கடந்து போகும். நீ கைவிடாமல் இருந்தால் ஒரு நாள் உன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். நண்பர்களே, நீங்கள் இப்போது எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாதீர்கள். ஒரு நாள் நீங்கள் இன்று சந்திக்கும் இந்த கஷ்டத்தை நினைத்து சிரிப்பீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் கமெண்டில் ஒரு வார்த்தை எழுதுங்கள்: நான் கைவிட மாட்டேன்.